கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்த 2 நாட்களும் சிலுவையின் மூலமாய் நமக்கு கிடைத்த மீட்பையும், சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் நமக்கு விடுதலையை தந்திருக்கிறதையும் நாம் தியானித்தோம். முதலாவது நாள் சிலுவையின் மூலமாக பாவ மன்னிப்பு கிடைத்தது என்றும், 2வது நாள் அந்த சிலுவையின் மூலமாக நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது என்பதையும் நாம் தியானித்தோம். இன்றைக்கு 3வது நாளாக அந்த சிலுவையின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பிரியமானவர்களே, அவருடைய இரத்தத்தினால், சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நீதிமான் என்கிற இந்த தருணம், இந்த நீதிமான் என்கிற இந்த வார்த்தையினுடைய பலன் என்ன தெரியுமா? இந்த நீதிமான்களுக்குத்தான் நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் இயேசுவே நீர் எங்கள் இரட்சகராய் வர வேண்டும், நீர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய் எங்களுக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது, அந்த சிலுவையின் இரத்தத்தின் மூலமாய் நாங்கள் மன்னிப்படைந்திருக்கிறோம், நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கிற பிரதிபலன், பரிசு அந்த நித்திய ஜீவனாகிய அந்த பரலோகம். யாரெல்லாம் இந்த சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தம் எங்களுக்கு வேண்டாம், அந்த ரட்சிப்பு எங்களுக்கு வேண்டாம் என்று தான் தோன்றித்தனமாய் வாழ்ந்து பாவங்களை செய்து அக்கிரமங்களை செய்து ஆண்டவரை விட்டு தூரமான வாழ்வு வாழ்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது கோபாக்கினை உண்டு என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நீதிமான்கள் அந்த பரலோக ராஜ்யத்திலும், இந்த கோபாக்கினைக்கு உட்படுகிற துன்மார்க்கர்கள் நித்திய அழிவாகிய நரகத்திற்குள்ளும் தள்ளப்படுகிறார்கள். யாரெல்லாம் இயேசுவின் சிலுவை மரணத்தையும் அதன் மூலமாய் கிடைத்த ரட்சிப்பையும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனாகிய பரலோகம் உண்டு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவருடைய கண்கள் மனதுருக்கமுடைய கண்களாக இருந்தது. யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும், அவர்களை விடுவிக்க வேண்டும், அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று அவருடைய கண்கள் மனதுருக்கமுடையதாக இருந்தது. ஆனால் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதங்கள் வெண்கல பாதங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்வேண்டிய பாதங்கள் இப்பொழுது அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் தன்னை வெளிப்படுத்துகிறதுனால் வெண்கல பாதங்களாகவும், மனதுருக்கமுடைய கண்கள் இப்பொழுது அக்கினி ஜுவாலை போன்ற கண்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படியானால் யார் பாவம் செய்கிறார்களோ, யார் துன்மார்க்கமாய் நடக்கிறார்களோ அவர்களை தண்டிக்கும்படி, அவர்களை கோபாக்கினைக்குள்ளே தள்ளும்படி, நித்திய அழிவுக்குள்ளே தள்ளும்படி அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, அவனவன் செய்கைகளுக்கு தக்க பலனை அவன் அடைவான். நியாய தீர்ப்பின் போது அவர்கள் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை அடைகிறார்கள். இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் கோபாக்கினையை அடைய வேண்டுமா அல்லது அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டுமா? துன்மார்க்கமாய் நடந்து கோபாக்கினையாகிய நித்திய அழிவாகிய அந்த நரகத்திற்குள்ளே போக வேண்டுமா அல்லது சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமா? இதுவரையிலும் நீங்கள் அவருடைய இரத்தத்தின் வலிமையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தால், இதுவரையிலும் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தால், இதுவரையிலும்
மீட்பு அடையாதவர்களாய் இருந்தால் இப்பொழுதே இயேசுவே என் பாவங்களை மன்னி, என்னை ரட்சியும், என்னை கழுவி சுத்திகரியும், என்னை நீதிமானாய் மாற்றும் என்று நீங்கள் கேளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை நீதிமானாய் மாற்றி எல்லா கோபாக்கினைக்கும் உங்களை தப்புவித்து அந்த பரலோக ராஜ்யத்தில், அந்த மோட்சத்திலே போய் சேர்வதற்குரிய பலனை தருவார். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக நாங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். சிலுவையின் மூலமாக நாங்கள் ரட்சிப்படைந்திருக்கிறோம். அந்த சிலுவையின் மூலமாக நாங்கள் கோபாக்கினைக்கு மீட்கப்பட்டு தப்புவிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போலவே இன்றைக்கு யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சிலுவையினால் உண்டான மீட்பு கிடைக்கட்டும். அத்தனை பேரையும் கர்த்தர் ரட்சித்து நீதிமான்களாய் மாற்றுவீராக. இதுவரையிலும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே ஒருவேளை இவர்கள் வராதவர்களாய் இருப்பார்களானால் இப்பொழுதே இவர்களை சந்தி, இப்பவருடைய உள்ளத்திலே சமாதானத்தை தாரும். ரட்சித்து அன்ற நீதிமான்களாய் இவர்களை மாற்றி அந்த பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாய் மாற்றுவீராக. எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். சிலுவையின் மூலமாய், அந்த மீட்பின் மூலமாய் இவர்கள் நீதிமான்களாக்கப்படுவார்களாக என்று நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாளை தினமும் எங்களோடு இணைந்திருங்கள். இந்த வார்த்தையின் வழியாய் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். ஆமென், ஆமென்.